ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ன்றதுக்கும் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்ன்றதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. அது வந்து ஸ்லிப் வந்து இட்ஸ் நாட் மேபி யூ கேன் டேக் இட் எஸ் அ ஃப்ராய்டியன் ஸ்லிப். ஃப்ராய்டியன் ஸ்லிப்னா தெரியும், உள்ளே இருக்க தான் வெளியில் வரும். அது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்னால் ஏடிஎம்கேக்கு முன்னுரிமை, சிஎம் பிஜேபி கீழே அர்த்தம். பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்னால் நான் தாண்டா இல்லைன்றது அர்த்தம். ஸோ இட்ஸ் நாட் அ ஃப்ராய்டியன் ஸ்லிப், இட் இஸ் அ கால்குலேட்டட் சென்டென்ஸ் பை அமித் ஷா. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். இட் இஸ் நாட் அ ஃப்ராய்டியன் ஸ்லிப். அதுக்கு பிறகு இன்றைக்கி அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. ஐ திங்க் கால்குலேட்டடாக 2 பேர், தினமலர் 2 தினத்தந்தி, 2 பாப்புலர் 2 டெய்லிஸ், தினமணிக்கும் தினத்தந்திக்கும் 3 பேப்பர். டாப் 3ல் 4ல் வந்து 1 திமுக கண்ட்ரோல் தினகரன், அதனால் அது கொடுக்க மாட்டாங்க. தினமலர், தினத்தந்தி, தினமணி 3த்துக்கும் கொடுத்த பேட்டியில் தெளிவாக இருக்குது. இது ரொம்ப கால்குலேட்டடாக தான் அவங்க காய்களை நகர்த்துகிறார்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்ட்ரெஸ்டிங். அதாவது வந்து என்டிஏ கவர்மெண்ட் அமையும், அந்த என்டிஏ கவர்மெண்ட்டில் பிஜேபி இடம்பெறும், அந்த என்டிஏ கவர்மெண்ட்டுக்கு ஏடிஎம்கேலேருந்து ஒருவர் தலைமை தாங்குவார். ஸோ 3 விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாரு. கூட்டணி அரசு தான். எடப்பாடி கதை அளந்தார்ல, அதாவது என்டிஏ கவர்மெண்ட்டு, ஆனால் கூட்டணியில் பிஜேபி இடம் கிடையாதுன்னாரு. ஒரு புது வியாகியானம் கொடுத்தாரு. அது கிடையாது, அது கூட்டணி மந்திரி சபை தான்றதை தெளிவுபடுத்திட்டார். 2வது, அந்த மந்திரி சபையில் பிஜேபி இருக்குன்றதையும் தெளிவுபடுத்திட்டார். 3வது, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், 3வது சொன்னது அதிமுகவிலிருந்து ஒருவர் தலைமை தாங்குவார். எடப்பாடின்ற பேர் அவர் சொல்லலை. இது கால்குலேட்டடாக ஏப்ரல் 11 எடப்பாடிக்கு நேத்திரத்துவமே என்டிஏ சர்க்கார் பனேகான்னு சொன்னார் இல்லையா, அதுலேருந்து தேர் இஸ் அ ஷிஃப்ட் இன் சேஞ்ச், ஷிஃப்ட் ஆஃப் தர் பொசிஷன். அந்த பொசிஷன் மாறி இருக்குது. தேர் இஸ் அ ஷிஃப்ட் இன் தர் பொசிஷன், தேர் இஸ் அ ஷிஃப்ட் இன் தர் ஸ்டாண்டுன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ இது தெளிவாக அதிமுகவுக்கு முகத்தில் அரைஞ்ச செய்தி இது. இதுக்கு மேற்கொண்டு ஏடிஎம்கே வந்து இது கூட்டணி மந்திரி சபை இல்லைன்னு எதை வச்சு சொல்லுவாங்க? ஒரு பத்திரிகையில் 3 டாப் 3 பேப்பர்ஸுக்கு 4 பேப்பர் தான் தமிழில் மார்னிங் டெய்லி டாப்பு, அதில் 3 பேருக்கு கொடுத்த செய்தி. அது தெளிவாக புரிஞ்சு போச்சு. இது அவங்க என்டிஏ கவர்மெண்ட்டு தான், எடப்பாடி சிஎம்மான்னு சொல்ல முடியாது, பிஜேபி இடம்பெறும். இது அவங்களோட கடந்த கால ஸ்டாண்ட்லேருந்தே மாறி வராங்க. 2 மாதத்துக்கு முன்னால் கொடுத்த ஸ்டாண்ட்லேருந்து தெளிவாக மாறி இருக்காங்கன்னு தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஏடிஎம்கே தான் இதுக்கு மேலே முடிவு செய்யணும்.